ரஷ்யாவின் அடுத்த திட்டம் அதிபயங்கர சம்பவம் உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது இன்னும் பல ஆண்டுகளை கடந்தும் போயிட்டு இருக்கு. உக்ரைன் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு இந்த போர்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக ரஷ்யா போடக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளும் அதற்கு சார்ந்த விளக்கங்களும் அமெரிக்காவில் உள்ள புகுந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் பல ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய நிலையில ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளையும் ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்கிறதாக ஐரோப்பிய ஊடகங்கள்லாம் செய்தி வெளியாகுது. எப்போ எங்க வெளியாச்சுன்னா ஐரோப்பிய நாடுகளில் அங்க இருக்க ஊடகங்கள்ல ஒரு செய்தி வெளியாகுது. என்னன்னா, ரஷ்யா உக்ரைனுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பாவை டார்கெட் பண்றாங்க, ஐரோப்பா நாடுகளுடைய பல பகுதிகளை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உலக அளவில் ஒரு பேச்சு பொருளாக பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. ஆனா இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலானுடைய மிகப்பெரிய பேச்சு பொருளான உடனே அமெரிக்காவுடைய தேசிய புலனாய்வு இயக்குனர் சில முக்கியமான விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2022 தொடங்கிய மோதல் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அது நிறுத்தாம அப்படி போயிட்டே இருக்கு. அமெரிக்கா எவ்வளோ முயற்சி பண்ணியும் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடிவு இல்லாமல் போயிட்டு தான் இருக்கு. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் மோதல் முடிவுக்கு வரலங்கிறதா இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றார் இல்லையா, அப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் வெற்றி பெற்றால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவேன், இதுதான் என்னுடைய முதல் பணியாக இருக்குன்னாரு. அவர் பொறுப்பேற்று இவ்வளோ நாளாகியும் இன்னும் அதுக்கான ஒரு தீர்வு எட்ட முடியல. அப்போ அமெரிக்க அதிபர் திணறாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. இருந்தாலும் மோதல் முடிவுக்கு வராம தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது உலக அளவில் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த மோதல் முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் ஒரு அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். இருந்தாலும் அதை உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னா, உக்ரைன் எதுக்காக சண்டை போடுறாங்க, ரஷ்யா எங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்துல உக்ரைன் ரஷ்யா ஆக்கிரமித்த இடங்களை ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னும் எல்லா ஆயுதங்களும் போட்டு சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்றதுனால உக்ரைனும் ஒத்துக்கல. உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைன் சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்துல உக்ரைன் சரணடைவது போல இந்த அமைதி ஒப்பந்தம் இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் உக்ரைனை தொடர்ந்து வேறு சில ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா படையெடுக்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற ஊடகங்கள்லாம் வெளியாச்சு. அப்போ உக்ரைனுக்கு ஐரோப்பா சப்போர்ட் பண்றதுனால ரஷ்யா என்ன பண்றாங்க, உக்ரைன் போலவே ஐரோப்பிய நாடுகள் மீது நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செய்திங்கிறது அப்போ உண்மைதானா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற செய்தி தொடர்பாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் அவங்க ஒரு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த விவகாரத்துல கவனத்தை பெறுகிறது. அதாவது உக்ரைனை ஆக்கிரமித்து கைப்பற்றக்கூடிய திறன் கூட ரஷ்யாவுக்கு இல்லை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நாடுன்னு சொல்கிறோம், ஆயுதங்களில் பலம் வாய்ந்த நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் உக்ரைனோட சண்டை போட்டுதான் இருக்காங்க. முடிவுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக முடிக்க முடியல அப்படின்றத அடிப்படையாக வைத்து உக்ரைனை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய திறன் கூட ரஷ்யாவுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது ஐரோப்பிய நாடுகள் மீது எப்படி அவங்களால படையெடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ இது உண்மை இல்லைங்கிறத விட ரஷ்யா உண்மையிலே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தானா சாத்தியம் கிடையாதுங்கிறத அது மூலமாக அவர் சொல்ல வராரு. இப்போ போர் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக சில திட்டமிட்டு இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அவர். இப்போ இது தொடர்பாக அவருடைய ஒரு பதிவுல போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனை கைப்பற்றக்கூடிய திறனே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஐரோப்பாவை படையெடுப்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறதா எங்களுடைய அமெரிக்க புலனாய்வுத்துறையினுடைய ரிப்போர்ட்டு சொல்லுது. நாங்கள் அதெல்லாம் முழுமையாக என்கொயரி பண்ணிட்டோம், அது மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போரை நியாயப்படுத்தவும் அதை தொடரவும் தான் இந்த மாதிரியான தகவல்கள், பொய்யான தகவல்களை திட்டமிட்டு இது ஸ்ப்ரெட் பண்றாங்க, பரப்பி விடுறாங்க அப்படின்னும் உக்ரைன் ரஷ்யா இடையான மோதலை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி பண்றாரு. ஆனா அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில போர் வெறியர்கள் எல்லாமே இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னும் நேட்டோ நாடுகளை ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறதாக வரக்கூடிய தகவலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதுவும் உண்மை கிடையாது, ரஷ்யாவுக்கு அந்த திறனே கிடையாது அப்படின்னு அவர் மறுக்கிறார். உக்ரைனை போலவே ரஷ்யா வேறு சில ஐரோப்பிய பகுதிகளை ஆக்கிரமிக்குமா அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவும் கூட இந்த கருத்துக்களை நிராகரித்திருக்காங்க. புதின் வேறு நாடுகள் மீது போரை ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது பொய்யான தகவல் அப்படின்னும் அது முட்டாள்தனமானது அப்படின்னும் ரஷ்யா சொல்றாங்க.
மேலும் ரஷ்யா போரை தொடர விரும்பக்கூடிய சிலர் இது மாதிரியான தகவல்களை பரப்புறாங்க அப்படின்னும் ரஷ்யா தரப்புலையும் மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இன்னொரு பக்கம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பல முயற்சிகள் நடக்கிறது அப்படின்னும் இதுவரை அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான அமெரிக்க தனியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதற்கிடையே தான் உக்ரைன் மற்றும் ரஷ்யா நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குரல்கள் எழுந்திருக்கு. உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் ரஷ்ய அதிபர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்திருக்கார். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னைக்கு உலக அளவுல பேச்சு பொருளாகும் ஐயோ உண்மையா இருக்குமோ அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் வெளியான ஒரு செய்திங்கிறது முற்றிலுமாக பொய், வதந்தி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் விளக்கம் கொடுத்திருக்காங்க, ரஷ்யா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை கைப்பற்றக்கூடிய எண்ணமோ, ஐரோப்பிய நாடுகளில் சில இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய எண்ணமோ ரஷ்யாவுக்கு முற்றிலுமாக கிடையாது அப்படின்னு. அப்போ இந்த செய்திகள், ஐரோப்பிய ஊடகங்கள் வெளியான செய்திகள் என்பது பொய், வதந்தி, முற்றிலுமாக உண்மை இல்லை அப்படின்னு சம்பந்தப்பட்ட ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க நம்ம பார்க்குறோம்.